ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாம் தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இயல் 3ல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்களை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இயல் 1 and 2 ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வேணும் அப்படின்னாக்கா கமெண்டில் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோடைய லிங்க் வேணும் அப்படின்னாக்கா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இயல் 3ல் இருக்கக்கூடிய குறிவினாக்கள், சிறுவினாக்கள், நெடுவினாக்கள் மற்றும் கூடுதல் வினாக்கள் இதை பற்றி பார்க்கலாம். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே இயல் 3லேருந்து நீங்கள் எந்த கொஷின் வந்தாலும் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குறிவினாவில் நீங்கள் 1 and 2 and 5 இந்த கொஷின்ஸ் மட்டும் படித்தாலே போதுமானது. சிறுவினாவில் 2, 3, 5 இந்த 3 கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நெடுவினா பார்க்கும்போது 2 and 3 இந்த 2 கொஷின் மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. அடுத்து உட்புற வினாக்கள், உட்பகுதி வினாக்கள் குறிவினாக்கள், சிறுவினாக்கள் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு 9 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் எது வந்தாலும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை மட்டும் படிச்சிருங்க. உங்களுடைய எக்ஸாமுக்கு இதிலிருந்து தான் கொஷின் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு கொஷின்ஸ் நிறைய படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாமே இது வரைக்கும் நான் நிறைய படிக்கலை, லைட்டாக தான் படிச்சிருக்கேன், இல்லை படிக்கவே இல்லை அப்படின்றவங்களுக்கு நான் கொடுத்துருக்க கொஷின்ஸ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற கொஷின்ஸும் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் எதுவுமே படிக்காமல் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு கொடுத்துருக்க கொஷின்ஸை மட்டுமாச்சு நீங்கள் படிச்சுட்டு போங்க. நீங்கள் எல்லாமே படிச்சிருந்தாலும் இந்த கொஷின்ஸ்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இயலுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.